பல்லின மக்கள் செறிவாக வாழும் கல்பிட்டி பிரதேசத்தின் நுரச்சோலை பகுதியில் இந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் அமைய பெற்றுள்ளது. மீன் வளம் மற்றும் விவசாய மரக்கறி உற்பத்தி கூடிய வளமிக்கதொரு பிரதேசமாகும் இப்பகுதி. இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் போது இப்பிரதேச மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அது அரச அபிவிருத்திக்கு எதிரானதல்ல, மாறாக எமது சூழல் பாதுகாக்கப்படல் வேண்டும், மீன் வளம் காக்கப்படல் வேண்டும், பயிர்கள் மரங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படல் வேண்டும், பிரதேச மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற பொது நோக்கை அடிப்படையாக கொண்டு இந்த மக்கள் எதிர்ப்புகளுக்கு அன்றே அரசாங்கம் வழங்கிய உத்தரவாதம் யாதெனில், தரமான நிலக்கரியை பாவிப்பதன் மூலம் சூழல் மாசடைதல் கட்டுப்படுத்துதல், பிரதேச மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதாகும். தொழில்கள் சமத்துவமான முறையில் வழங்கப்படவில்லை. இன்று தரமான நிலக்கரி பாவனை தொடர்பான சந்தேகமும் எழுந்துள்ளது. எனவே எதிர்வரும் நிலக்கரி கொள்வனவு விடயத்தில் தரமான நிலக்கரி என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி டெண்டர் கோரப்படல் வேண்டும் என்பதனை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று பலர் அங்கு கடந்த காலமோ எப்பொழுதோ எடுத்தாலும் இன்று பல நோய்களுக்குட்பட்டு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அந்த பகுதி மக்கள் என்ற அடிப்படையில் இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கோரிக்கொள்கின்றேன். அதே போல் இங்கே இன்று பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் ஜிந்திப்பட்டி சரூனில் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் எமது அதாவது வெள்ளிமலை பண்டாரவளி பகுதியை சார்ந்த அங்கிருக்கின்ற சகோதரர் சஹரின் என்பவர் மரணமடைந்தார். அவருடைய மரணம் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்கின்றோம். அதே போல் ஐசியூவில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார், சகோதரர் சமீம். அவரை விரைவாக குணமடைவதற்கும் நான் பிரார்த்திக்கின்றேன். இவ்வாறான இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக இதை எப்படி சொன்னாலும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை விரைவாக ஏதோ இப்போ இங்கே இந்த விவாதங்களில் ஆளும் தரப்பு கூறுகின்றது போல் மக்கள் மிக நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள் இவ்வாறான நிலைமைகளிலிருந்து நாட்டை பாதுகாப்பார்கள் என்று. ஆனால் இந்த பாதுகாப்பு விடயத்தில் பல கேள்விக்குறிகள் இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவுகளை எதிர்காலத்தில் எடுக்கணும் என்று இங்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போல் அண்மையில் கௌரவ வெளிவார அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த புனித அல் குர்ஆன் விடுவிப்பு சம்பந்தமாக, அதாவது மொழிபெயர்ப்பில் வந்த குர்ஆன் ஒன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை விடுவிப்பு சம்பந்தமாக அவர் கூறும் பொழுது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் எதுவும் இந்த குர்ஆன் தடுக்கப்படவில்லை. இந்த குர்ஆன் அதாவது உங்களை சார்ந்த ஒரு சில குழுவினரின் நிர்பந்தத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதெல்லாம் சரி செய்ய இவ்வாறு கூறுவதை விட விரைவாக இது விடுவிக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக நான் அமைச்சருடன் சென்ற கிழமை இந்த பார்லிமெண்ட் வீக் கதைக்கில் சொல்லியிருந்தார்கள். இன்னும் அடுத்த பார்லிமெண்ட் வீக்கில் இது சம்பந்தமாக தரப்புகளோடு அதாவது எம்பிமார்களையும் வைத்து பேசி விரைவாக ஒரு முடிவெடுப்பதாக, உண்மையிலே அதை விரைவாக எடுத்து நீங்கள் இதை விடுவிப்பீர்கள் என்று எமது ஜனாதிபதி அவர்கள்ட்ட நாங்கள் கோரியதற்கமைய அவர் அவ்வாறான அமைச்சுக்கு உத்தரவு போட்டு அதை விரைவாக விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்றோம். அதை அமைச்சர் அது கூட விரைவாக அந்த
கூட்டம் போடப்பட வேண்டும் என்பதனை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இவ்வாறான கூட்டம் கடந்த காலங்களில் போடப்படலை. இது என்ன நடக்குன்னு தெரியலை. ஒரு கூட்டம் போட்டு சகல அதாவது முஸ்லீம் எம்பிகளோடு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் வந்திருக்கிறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் உண்மையில் இது சார்ந்த அமைச்சருக்கும் அதே போல் ஜனாதிபதி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அதே போலத்தான் வீதி அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் சுற்றாடல் அமைச்சருடனான இந்த இலவங்குளம் பாதை திறப்பு சம்பந்தமாக கலந்துரையாடல் ஒன்று விரைவில் நடைபெற இருக்கின்றது. ஏன்னா இது சம்பந்தமாக நான் அண்மையில் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கௌரவ விமல் ரத்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றும் நாங்கள் இது சம்பந்தமாக கதைத்தோம். மன்னாரில் வந்திருக்கும் பொழுதும் கதைத்தோம். விரைவாக இந்த கூட்டத்தை போட்டு இந்த வீதி திறப்பு சம்பந்தமாக ஒரு முடிவெடுப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதற்கு இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இவ்வாறு நாங்கள் உங்களோட செயல்பாடுகளை வரவேற்று நன்றிகள் கூறுறதோடு இல்லாமல் விரைவாக குர்ஆன் விடுவிப்பு இந்த வீதி இலவங்குளம் வீதி துறக்கிற விஷயத்தில் விரைவான சில முடிவுகள் எடுத்து எமது மக்களுக்கு விரைவான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே கூறிக்கொள்கிறேன். குர்ஆன் என்று இந்த பாரிய அனர்த்தம் வெள்ளத்தில் பல அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் விடுவிப்பு மிக விரைவாக நடக்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கின்றது. அதே போல் இந்த பாதை எடுத்துக்கொண்டால் ஒரு பகுதியுடைய ஒரு முன்னேற்றம் தடுக்கப்படுகின்றது. ஒரு பாதி வடமானத்துக்குரிய கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பாவனையில் குறைவாக இருக்கின்ற இந்த வீதியை துறப்பதில் ஏன் இவ்வளோ காலதாமதம் என்பதனை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்பினேன். நான் அன்றும் கூறியது போல் இதை நீதிமன்றத்தில் போய் சிலர் இந்த பாதையை சிலர் மூடுறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் மக்கள் மூடுறதுக்கு எந்த விதத்திலும் இதை மூட விட முடியாது என்பதில் இருக்கின்றார்கள். நீதிமன்ற தீர்ப்பும் இல்லை என்பதனை நான் அழகாக அன்று காட்டியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இது நீதிமன்ற தீர்ப்பும் இல்லைங்கிறதால விரைவாக ஒரு முடிவுகளை தர வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.